பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். எபேசியர் 2 அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 2:15 முக்கியமான வசனம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிச்சிடு. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அன்பானவர்களே, சட்ட திட்டங்களாகிய சட்ட திட்டம் அதுதான் உன்னை நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்குது. தப்பு செஞ்சிட்ட, பாவம் பண்ணிட்ட, நன்மை தேம கனியை சாப்பிட்டுட்ட, சாகவே நீ சாவணும். நியாயப்பிரமாணம் நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்குது உன்னை. அதனுடைய சத்தத்தை அடக்கணும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதுக்கு ஒன்னே ஒன்று செஞ்சா போதுங்க. புதிய ஏற்பாட்டில் தம்முடைய மாம்சத்தினாலே அதை ஒழிச்சிடறாருங்க. அந்த சட்டத்திட்ட நியாயப்பிரமாணத்தை, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே. இந்த இயேசு அந்த மாம்சம் கொடுக்கிறார் பாரு, ஜீவ ரத்தம். அதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுது. அந்த 10 கட்டளைய அந்த இயேசு சரிய ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டா, நீ நிறைவேற்றிட்ட. அதனால நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சு கட்டிட்ட நீ. ஆமா, தம்முடைய மாம்சத்தை, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை, அந்த தேவ இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லிருந்து முழு உலகத்தும் குத்திட்டீங்கன்னா, அந்த சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணிச்சே ஒழிச்சிடுவேன். உன்னை யாரும் விரல் நீட்டி நியாயத்தை இருக்க முடியாது. அதனால்தான் இயேசு யாரும் கை நீட்ட முடியல. ஏன்னா அவர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தமா இருந்தாரு. அதை தேவனுக்கு செலுத்தினாரு. ஆதாம்லிருந்து முழு உலகம் செலுத்திக்கிட்டே இருந்தாரு. யாரும் அவரை நியாயத்தை இருக்க முடியலங்க. சிலுவையில நம்முடைய சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தின் சாபத்தை ஏத்துக்கிறாருங்க. ஏத்துக்கிட்டு தம்முடைய மாம்சத்தினாலே அந்த சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை ஒழிச்சிடுறாரு. இப்போ உன்னை யாரும் விரல் நீட்டு நியாயத்தை இருக்க கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? ஆதாமுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள அந்த கிறிஸ்து நானே வழி அந்த ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். இப்ப நியாய பிரமாணத்தை ஒழிச்சிட்டு நீ ஜாலியா இருக்கலாம். எப்படிங்க ஜாலியா இருப்ப? ஜீவனை கொடு, கிறிஸ்துவுக்குள்ள வா. ஆமா, நியாய பிரமாணம் உன்னை தரித்திரனாக்க நியாயத்திருக்குது, வியாதிக்காரனாக நியாயத்திருக்குது, சபிக்கப்பட்டவனாக நியாயத்திருக்குது, பொல்லாத மனிதர்கள் ஒன்ன நியாயத்திருக்கிறாங்க, வியாதி ஒரு நியாயத்திருக்குது, சாபம் மரணம் பாதாளம் உன்னை நியாயத்திருக்கும். ஆதாமுக்குள்ள இருந்தா நியாயப்பிரமாணம் நீ தப்பு செஞ்சிட்ட, நீ தண்டிக்கப்படணும். பிசாசு திருடுறது, கொல்றது, ஐக்கியத்தெல்லாம் பண்றான் பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தினால நீ தப்பு செஞ்சதுனால நீ இந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அழிக்கிறாராம். அதுக்கு ஜீவசாரம் செய்யணும், கொடுக்கணுமா இல்லையா? செஞ்ச தப்புக்கு அந்த நியாயப்பிரமாணம் நியாயத்தை இருக்குது. அந்த நியாய தீர்ப்புக்கு ஒரு ஜீவசார ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அதான் இயேசு ஜீவசார ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். பேர் சொல்லி பிதாவாகிய தேவனை கொடுக்கிறாரு. அந்த ஜீவன்ல எல்லா பாவத்துக்கான பரிகாரம், எல்லா சாபத்துக்கான பரிகாரம், எல்லா தரித்திரத்துக்கான பரிகாரம், தேவி நீதித்து உடித்ததில் அதை பிதா குமார் பசுத்தாவி கொடு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. எல்லாம் கல்ல கையில போட்டு போயிட்டான்னு பாருங்க. ஒரு விபச்சாரி சரி என்ன பண்ணாங்க? கையும் மெழுமா விபச்சாரத்தில் ஈடுபட்டது பெண்ணை கொண்டு வந்துட்டாங்க. இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க? எங்க நியாய பிரமாணத்துல விபச்சாரம் செய்தா கல் இருந்து கொல்லணும்,
சொல்லிக்குது வேதத்துல. இப்போ என்ன சொல்றீங்க, எல்லா கல் எடுத்துன்னு வந்து நிக்கிறாங்க, இயேசு கிட்ட வந்து நிக்க வச்சுட்டாங்க. இயேசு என்ன சொன்னாரு, ஆமாம்பா விபச்சாரம் பண்ணிட்டா, அதுக்கு தப்புக்கு தண்டனை இருக்குது, விபச்சாரத்துக்கு கல் இருந்து கொல்லணும், சரி கல் இருந்து கொல்லிடுங்கன்னு சொன்னாரா? இயேசு என்ன பண்ணாரு அவளை? இயேசு நியாயத்திற்கு வந்தாரா, ரட்சிக்க வந்தாரா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இந்த வசனம் பாருங்க. நீங்க கூட நியாயம் தீர்த்தாக்கா நீங்க சபிக்கப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே பாவங்குது. இயேசு நியாயம் தீர்க்கல, அந்த பெண்ணை காப்பாத்துறாரு. அதுக்கு என்ன பண்றாரு சொல்றான்னு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம். இயேசு நியாயம் தீர்க்க வரலையாங்க உலகத்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்க்கும்படி, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரால் உலகம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. நியாயம் தீர்க்கப்பட்டு பாவம் செய்யிட்டா பாவத்தின் அவள் மரணத்தையும் பாதல் தச்சிடணும், தான் நியாய தீர்ப்பு. அதுக்காக பிதாவாகிதேன் இயேசு உலகத்தில் அனுப்பலாம். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினாராம். அப்ப அவருன்னா யாரு? நானே வழி சத்தியம் ஜீவ ரத்தம். என் பேர் சொல்லி பிதாவாகி தேவனை கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எல்லா பாவத்துக்கும் பரிகாரம். விபச்சாரத்துக்கு, வேஸ்தனத்துக்கு, கொலைக்கு, சாபத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, வியாதிக்கு, தரித்திரத்திற்கு, என்னென்ன பாவங்குது அக்கிரமம், நன்மை தீமை, கண்களின் நிச்சயமா, ஜீவனத்தை சுய நீதி அநீதி எல்லாத்துக்கும் ஜீவ விரிச்சது. அந்த ஜீவன தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கணும். என் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். மனைவி பேர் சொல்லி கொடுக்கணும். நீ பெத்த புள்ள ஆதாம் குள்ள தான் பெத்துக்கிற. நன்மத்தை மறியத்தக்க கனிய தேவன் தர குல பிசாசு நியாயம் தீர்த்து கேட்கிறான். நியாயம் தீர்க்குது, நியாய தீர்ப்பு நியாயம் தீர்க்குது. கிறிஸ்து கொண்டு வர மாட்டேன் பிசாசு. நீ தப்பு செஞ்ச, நீ நியாயம் தீர்க்கப்படணும், நீ வியாதிப்படணும், நீ தரித்திரப்படணும், நீ கடன்காரனா இருக்கணும், அவமானப்படணும், வெக்கப்படணும். பிசாசு திறது கொள்றது பண்ணிட்டே இருக்கிறான். அவனை ஸ்டாப் பண்ணுனா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. ரட்சிக்கணும்னா இயேசு ஜனங்களை எப்படி ரட்சித்தாரு? அவன் பாவம் செஞ்சுக்கிறாயா, பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசு நியாயத்தை இருக்கிறான், மக்களும் நியாயத்தை இருக்கிறாங்க. சரீரத்துல வியாதி வந்து நியாயத்தை இருக்குது. யாரும் காத்து உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டு குடிக்கிற தண்ணியே வியாதி கொடுக்குது, புசிக்கிற ஆகாரம் வியாதி கொடுக்குது. சுற்றிருக்கிற சூழ்நிலைகள், மிருகங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள் எத்தனையோ வந்து உன்னை நியாயத்திற்க தான் செய்யும். ஆதாமின் சேர்ந்த உனக்கு மரணத்தை எப்படியோ கொடுக்குது. அது எப்படியாவது வரும். பொல்லாத மனிதர்களா இருக்கலாம். கட்சியில இவனே தற்கொலையும் பண்ணிக்கிறான் பாருங்க. மனுஷனே தண்ணியே மாய்த்துக்கிறான். ஏன்னா பாவம் மரணம் இருந்தா அது நியாய தீர்ப்பு வந்துதான். அந்த நியாய சட்ட திட்டங்கள் ஆகிய அந்த நியாய பிரமாணத்தை ஒழிக்கணும்னாக்க தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிக்கிற ஜீவரத்தத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு வாங்கிக்கோ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை தீவிரமா பானம் பண்ணியா? பிரசங்கம் பண்ணும் போதே பண்ணி ஏற்று ஏற்றுக்கொள்ளு. ஞானசாண்டி எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்துக்கொள். அந்த ஜீவரத்தத்துல நீ செஞ்ச தப்புகளாம் பரிகாரங்க. நன்மத்தை மறியத்தக்க கனிதான் பாவத்தின் சம்பளம் மாறினான். ஏசு ஏசு நன்மத்தை மறியத்தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியம். அந்த ஜீவன தேவி நீதியிலிருந்து உயிர்த்தது வெளிங்குது. மனுஷன் பாவத்தின் சம்பளம் மாறினா. அதனாலதான் நியாயத்துக்கு வந்துகிட்டே இருக்குது அவனுக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் ஆபத்து விபத்து நாசம் மோசம் திறது கொள்றது தைக்குது. சமாதானம் சந்தோஷம் இல்லை, வியாதி வறுமை ஏதோ ஒன்று வந்துங்குது அவனுக்கு ராத்திரி பகலும். ஆனா ஏசு மத்திய மார்லோகாமு அவர் எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமேல் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கும்படி தன்னையே நல்ல மேய்ப்பன ஆகிய இயேசு ஜனங்கள் காட்டு மிருகங்கள் பிசாசு ராஜ்யத்துல சிக்கி கிடக்கிறாங்க. அவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்துறாரு. அவன் பேர் சொல்லி பிதாவாகிய நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனையும் ஆதாம்ல இருந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. ஒரு ஆள் பாய்க்கூடாம பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம மூலமா பாதிக்கிறதுனால தான் நியாயத்திற்கு ஒத்துக்கிட்டே இருக்குது. அதை ஸ்டாப் பண்றதுக்கு தம்முடைய மாம்சத்தை ஜீவ சரீர தேவி நிதிட்டு உழித்ததுல பிதாவாகி தேவனு கொடுக்கிறாரு. ஆதாம்ல இருந்து முழு குத்துட்டே இருக்கிறார் வாழ்நாளெல்லாம். அதை நீ கொடுக்கணும். காட் பேட் பாட்டில் அவர் குத்துட்டார் சிலுவையில. மேன் பேட் பாட்டில் அதை செய்தான் விசுவாசம். கிருபையினாலே அது காட் பேட் பாட்டு. விசுவாசம்னா நம்ம ஆக்ஷன். ஜீவ சரீர தேவன் தர குலத்து கொடுக்குது. அவர் கிருபையினாலே எல்லா பாவன்ட்டு மரத்தில் விடியில் ஆகிட்டார் சிலுவையில.
நீ விசுவாசத்தை தேவன் தனக்கு ஜீவ சரியை கொடுத்தா ரீச் ஆகும். நீ நன்மை தீமையே காட்டிதான் உனக்கு நியாயத்திற்கு வந்து தான் இருக்கும். அதான் ஆதாமில் சேர்ந்து உனக்கு மரணத்தை தான் கிறிஸ்து சேர்ந்து உனக்கு ஜீவனும் சமாதானத்துக்கு அந்த கிறிஸ்துனாலே வழித்த ஜீவனமா இருக்கிற. அப்போ யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அந்த குமாரன் யாருங்க? குமாரனா ஆதாம், இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துல தேவி நீதி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மை பாதாள ராஜ்யமே இருக்குது. நியாய தீர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். எந்த நேரத்திலும் வந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரே கஷ்டமாகுது, ஒரே போராட்டமாகுது. அப்படித்தான் இருக்கும். அந்த கனியை சாப்பிட்டுக்கிறியப்பா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே. அப்படிதான் தாய் தகப்பன் பெத்துக்கிறாங்க. நன்மை தீமை நல்லவன் கெட்டவனா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது பாருங்க. எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் அந்த நன்மை தீமை மைண்ட் சுய நீதி அநீதி நாடு செல்ல வீடு செல்ல அரசியல்வாதி செல்ல ஏதோ ஒரு நன்மை தீமை நம்ம மூலமா தேவத்தான உலகத்துக்கான பிசாசு நியாயத்தை இருக்கிறான். கண்டிப்பா நியாயத்தை இருப்பான். அப்போ உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவராலே உலகம் ஆதாம் 2 முழு உலக ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஜீவன் பாரு தேவி நீதிக்கு உயிர்த்தல உணர்வு பூர்வமா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு 24/7 வாரத்தில் 7 நாள் வருஷத்துக்கு 365 மாசம் 31 நாள் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இனி நான் அல்ல, இயேசுவே தேவன் தனக்கு உலகத்துக்கு எல்லா நியாயத்திற்கும் சிதறடிக்கப்படும் பசுத்தாய் தேவதூர்களா வந்து காப்பாத்தி தானோ. ஏன்னா ஜீவ ரத்தம் ஓவர் போயிடு. பாவம்ட்டு மரணம் பிசாசு அவனே சின்ன பாவம் ஏமாத்திரம் கொலை விபச்சாரம் வேஷனம் பாதாளம் ஏமாத்திரம் இயேசு பரலோகங்க தேவி நீதி ஜீவ தேவி நீதி இயேசு குசுக்குள்ள அவன்கிட்ட வாக்கு தத்தம் இயேசு சரி இயேசு ரத்தம் இயேசு அவன் பரலோகத்துக்கு வேலை போட முடியுமா? அதை ஏன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உணர்வு கொடுக்கும்போது சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை ஒழித்து தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து எபேசியல கரெக்டா சொல்றான் பார் பவுல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சட்ட திட்டங்களாகிய 15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே தான் ஒழிக்கிறார். ஏசு ஜீவ மாம்சம், ஜீவாற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ சர்வ, ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு தம்முடைய மாம்சத்தினாலதான் அந்த நியாய பிரமாணத்தை நீ நிறைவேற்ற முடியும். ஜீவ சர்வ இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் நீ நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அந்த நியாய பிரமாணத்தை ஸ்டாப் பண்ண முடியும். நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இயேசு தப்பி வைக்கிறான். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து அந்த தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்து நான் கொடுக்க மாட்டேன். ஊருக்கு 2 பேர் கசப்பு பார்க்க வெறுப்பா இருப்பேன். பேர் விசுவாசி ஊழிக்காரு அரசியல்வாதிக்கு மேல எல்லாம் ஒரே கடுப்பும் கசமா இருப்பான்னாக்கா நியாயத்திற்கு வரத்தான் செய்யும். பேர் ஊழிக்காரா இருப்பாரு. ஒரே போராட்டமாக ஒரே பிரச்சனையாக்குது. அகோப்பி அனுப்பி இருக்குங்க. ஆமா, உலகம்னா துன்மாருங்க. ஆதாம்குள்ள பிறந்த சத்ருவா தான் இருப்பான். உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், துன்பப்படுத்துக்களை ஜெபம் பண்ணுங்கள், சபிக்குள்ளே ஆசிர்வதிகள், பகைக்குள்ளே நன்மை செய்யுங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உண்மை ஏசு அப்படிதான் இருந்தாரு. மத்திய மார்க் லூக்கா முழுதும் ஒரு பழைய அவர் மேல் கை போடலாம். யாரும் அவரை நியாயத்தை இருக்க முடியல. ஆனா அவர் ஜீவ வச்சிருக்கல் இருந்தாரு. அந்த ஜீவரத்தை தான் உங்ககிட்ட குத்துக்கிறாரு சிலுவையில. ஆனால் யாரும் நியாயத்தை இருக்க முடியல. ஒரு பழைய அவருடைய வேலை வர்ற வரைக்கும் ஒருவன் அவர் சேதப்படுவோம். அவர் கொலை செய்ய வகை தர்றாங்க. என்னென்னோ பண்ண பிசாசு பிடிக்கல, வியாதி பிடிக்கல, தரித்திரம் பிடிக்கல, அவமானம் பிடிக்கல. அவர் யாரும் சேதப்படுத்த முடியல. காட்டு மிருகல் மத்தியில சஞ்சரிக்கிறாரு. எல்லாருக்கும் ஜீவரத்தம். நல்லவன் கெட்டவன் ஓய்ந்தவன் தாழ்ந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவன் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழுவலுக்கு ஜீவ இயேசு சாமட்ட வாக்கு தத்துவதே கொடுக்கிறார். சபிச்சாலும் நிதிச்சாலும் தூசிச்சாலும் பகைச்சாலும் அவர் சொன்ன மலை உபதேசத்தை அவர் கரெக்டா கை கொண்டாருங்க. ஆனால் ராஜா மாதிரி போய் நின்னா பிசாசெல்லாம் ஓடுது. அவர் மற்றவங்களுக்கு ஜீவ அந்த விபச்சார கண்டுபிடி எல்லாரும் கல்லெறிய பாக்குறாங்க. பட்டுன்னு ஏசு அவளை பார்த்து என்ன பண்ணா தெரியுமா? கல் எரிஞ்சு சீக்கிரம் கொண்டு போட்டுருப்பாங்க. அவளை கல்லு குஞ்சிட்டு இருக்கா. கல்லுனா பெரிய பெரிய கல்லு அடிச்சு கொண்டே போட்டுருப்பானுங்க. ஏசு கிட்ட வந்து மாட்டினா பாரு, பட்டு நல்லமே இப்ப ஜீவரத்தம். அந்த நியாய பிரமாணத்தை ஐக்கிறாரு பாரு. ஜீவனை கொடுக்குறப்பா அவ செஞ்சு பாவம் தான் இல்லைன்னு சொல்ல. அவ மட்டும் வாங்கல. உங்களில் பாவம் எல்லாம் முதலாவது கல் ஒருத்தனு ஜீவனை குத்தாதான் கல்லு எல்லாரும் கீழே போக முடியாது. குத்துறாரு பாரு பட்டுன்னு. அந்த வேலை செஞ்சாதான் கல்லு கீழே போட்டு எல்லாரும் போனா. ஓவி உலகத்துல கடவுள் தேவனே கை கீழே போட வச்சிருவாரு. ஏசு சிச்சுவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு. அதுலதான் உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவி நீதிட்டு உயிர்த்ததுல பிதாவாகிய தேவனுங்க ஆதாம் முழு ஒழுத்து குத்துருங்க. நியாயத்திருக்கிற ஆவிங்கெல்லாம் கீழே போய் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து காப்பாத்திருவாரு ஜனங்களை. ஏசு காப்பாத்துறாரு இந்த விபச்சாரம். சரியா? அப்போ விபச்சாரம் மட்டும் பாவம் கிடையாதுங்க. அது ஒரு லிஸ்ட். பாவத்துல எத்தனையோ லிஸ்ட். கண்களின் நிச்சயம், மாம்சம், ஜீவனை திருப்பெருமை, பகைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்,
காம விகாரங்கள் விக்கிரகாரங்கள் எத்தனையோ இது பாவம் கண்கள் எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர ஜீவன். அப்போ பாவத்தை பார்த்து 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 நியாயத்திற்கு வந்துட்டே இருக்குது ஜனங்களுக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குலத்தில் உருவாயிட்டேன். பிறப்பிலே பாவத்தில் சிறிய வயசுலேருந்து சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முயந்த வயசு பிசாசோட போராடுறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறத கோடி கோடியா பணம் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, படிச்சாலும் சரி, ஆனா இருந்தாலும் காட்டுவாச்சு நாட்டுவாச்சியா இருந்தாலும் சரி, கோடி கோடியா பணம், காரு, பங்களா எல்லாம் கம்ஃபர்டபுளா வாயிடுறதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு, நல்லா டிராவல் பண்றதுக்கு, இதுக்கு தான் உதவும். ஆனா பிசாசு அவங்களே விட்ட பாடுது, திறது கொள்றது ஆயிக்குது, புது எல்லாருக்கும் இருக்குது. அப்போ பாவமும் சாபமும் மரணமும் தரித்திரமும் பிரச்சனையும் போராட்டமும் உரிமையா வருதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுனா சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே, என்ன மாம்சம்? இயேசுமா அவனே ஜீவ. இந்த அப்பம் இந்த சரீரம் இந்த அப்பம் என் சரீரமா இருக்கு. என்ன ஜீவ சார்? இந்த ரத்தம் திராட்சை ரசம் என் ஜீவ ரத்தம். அந்த ஜீவில தேவி நீதிட்டு உடித்ததுல பிதாவாகிய தேவனுக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். ஆதாம் முழு உலத்து கொடுத்தாதான் அந்த நியாய பிரமாணத்தையே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் கல்லு கீழே போட்டு போன மாதிரி அந்த பெண்ணுக்கு விபச்சாரம் கையை மகிமாக பிடிக்கப்பட்டவளுக்கு இந்த இயேசு தன்னுடைய ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கூட தேவன் தனக்கு ஆதாம் உடனே விபச்சார ஸ்பிரிட் போயிடுச்சு. பசுத்தாய் வந்ததுமே அவ ஆண்டவளேன்னு காலில் வீண்டா, ரசிக்கப்பட்டா. இப்போ அவ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பெரியோர் முதல் சிறியோர் எல்லாம் கல்ல கீழே போட்டாங்க. இது எப்படி நடந்தது? ஒரு பரிகாரம் பண்ணார் இயேசு. அதான் உலகத்தை ஆக்கிரிக்குள்ளாகத்திற்குபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் ஆனமால் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே உலகம் அவரால் ரட்சிக்கப்படணும்னாக்க உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்களுக்கும் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை சிலுவையில் சிந்தனாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னினாங்க. ரோமர்கள் ஆதாம் மூடுகளுக்கு மன்னிப்பு, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் பாவத்தில் மன்னிப்பு. தேவை நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கிறார். அவங்க பேர் சொல்லி பிதாவி ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனில் இயேசுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா சோயே ஜீவன் வேதாகம் சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் 100% உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்போ எபேசியர் 2ல் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, அண்டல இந்த பேர் தம்முடைய மாம்சம், நம்முடைய மாம்சம். இந்த மாம்சம் தன்னையே நம்மளே நன்மத்தையும் அறிய எத்தனை வியாதி கொடுக்குது இந்த மாம்சம். ஆதாம் வழியா நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குனாலே இந்த மாம்சம் நன்மத்தையும் மாம்சமா போயிடுச்சு. இது நம்மளே நியாயத்தை இருக்குது, மற்றவங்களையும் சபிக்குது, நிந்திக்குது, தூஷிக்குது. இதை ஸ்டாப் பண்ணு. நம்முடைய நீதி இல்லை, அவருடைய நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. இப்போ ஜீவ மாம்சம் ஜீவ ரத்தத்தை புஷித்தா நம்மளும் பாதுகா. அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம ரட்சகர்களாக உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பாக இருப்போம். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கிட்ட திருவிருந்து ஆராதனை ஜீவப்பம் ஜீவ சரிவுதே அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த ஜீவ ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசின் வாழ்வாக யாரும் விடுதலையாக ஊழித்து செய்யறோம். அல்லேலூயா. கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அல்லேலூயா. அப்போ சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, எப்படி ஒரே புதிய மனுஷனாக ஜீவ மனுஷன் கிறிஸ்து மனுஷனாக நம்மளை மாத்த கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராரு. ஏற்கனவே ஏதேதோல ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு எதை வச்சிருந்தாரு. இப்ப பிசாசு வார்த்தைக்கு நன்மத்தையும் அறியத்தக்க பிசாசு மனுஷனா மாட்டோம். இப்போ கிறிஸ்து மனிதனாக புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிறோம். அந்த கிறிஸ்து ஜீவாவி, ஜீவாத்மா, ஜீவ சொல்ற ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். நன்மத்தையும் அறியத்தக்க உலகம், நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை, நன்மத்தையும் அறியத்தக்க பூமி, நன்மத்தையும் அறியத்தக்க ஆகாரம் எல்லாம் நன்மத்தையும். உன் பூமியை சபிக்கப்பட்ட பூமி எல்லாம் உனக்கு அழிவுக்கு நேரம் நடத்துது. திறது கொண்டது ஐக்குது பாதாளத்துக்கு ஈர்த்து போறதுக்கு நேரம் நடக்கும். உலகம் உன்னது பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். அது நன்மத்தையும் அறியத்தக்க பூமி, நன்மார்க்க பூமி, துன்மார்க்கம் எங்க பார்த்தாலும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், வறட்சி, வனாந்தரம். உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டு போய் ஆதாமின் சேர்ந்தே மரணம், கிறிஸ்து சேர்ந்தையோ ஜீவ பூமி, ஜீவ வானம், ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர்த்தல், ஜீவாத்மா, ஜீவ சர்வம், ஜீவ வார்த்தை, தேவி நீதி உயிர்த்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா புதிய மனுஷனாக சட்டத்திட்டங்களாகி நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒடித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சித்து இப்படி சமாதானம் பண்ணி
பகையை சிலுவையினாலே கொன்று. பகை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு நியாயத்துக்கிட்டே இருக்குது பாரு. டேய் நீ தப்பு பண்ணிட்ட ஒன்றும் இல்லைங்க. நன்மை தேமை கண்ணியில் பிறந்தங்க, அவ்வளோதாங்க. ஏங்க நான் பீடி பிடிக்கலுங்க, பொடி போடலங்க, சினிமா பார்க்கலுங்க, விபச்சாரம் கூட போவேன். நீ நன்மை தீமையில் பிறந்தியா இல்லையா? அவனுக்கு நியாயத்திருப்பதா அவனுக்கு போ. இல்லைங்க நான் யாரும் திரளுங்க, யாரும் பொருளா. நீ வானப்பா அம்மா வயிற்றுல எப்படி பிறந்த? நன்மை தீமையில் தானே பிறந்த, அது போதும் உனக்கு. அதனால தான் அப்ராடின்னுவாங்க. ஒரு தப்பு மல்பா அவருக்காப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய சாப்பம். யோசேப்பு ஒரு தப்பு மல்ல, அவனுக்காப்பா குயில போட்டாங்க, அவனுக்காப்பா சிறைச்சாலில் போட்டாங்க. ஆதாம்குள்ளே போந்தாங்க. கத்துடைய வசனம் நிறைவேற வரைக்கும் அந்த பேடு அவனை தொலைக்கல. அந்த கத்துடைய வசம் ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலக குட்டவருக்கு தான் அந்த சிறைச்சாலத்து விடையில எதுக்கு அதிபதி ஆகணும். நீங்க நினைக்கிறீங்க பொய் கேஸ் போட்டா எல்லா கேஸும் போடுவாங்க. ஆதாம்குள்ள வந்துட்டா விவாதம், பாவத்தின் சம்பளம் மரணத்தோட. எத்தனை பேர் பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் கிடக்குறான் தெரியுமா? ஒரு தப்பு பண்ணாத. ஏன் அது ஆதாமின் பாவம். அது அவ்வளோ அதுக்கு தான் ஆதாம்லேருந்து தேவி நீதி டூத்தில் ஆதாம்லேருந்து ஆதாம் 2வது வரைக்கும் ஜீவசாரி. என் செய்தியில் எப்பவுமே பாருங்க, பாவத்துக்கு எப்போ நம்ம ஸ்தோகம் நான் 5/5/1971 பிறந்தேன். அது இல்லைங்க என் தோக்கம் ஏதேன் தோட்டம் தான் என் தோக்கம். ஆனால் தான் தேவி நீதி டூத்தில் ஆதாம்லேருந்து 2வது உயிர் தெளிஞ்சவனு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே ஜபத்தில் சொல்லுவேன். நான் என்னுடைய தோக்கம் எங்கள் அம்மா வயதுல ராமு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா ராணி. ஏன்னா 1971 மே மாதம் 5ஆம் தேதி தான் என்னை பெற்றாங்க. அதில் என் ஸ்டார்ட் ஆதாம். ஆனால் தான் பாவத்தின் சம்பளமான ஆதாம்லேருந்து 2வது வரைக்கும் மூலமாக போகுது. அதுக்கு தேவி நீதி சம்பளம் ஊற்றி ஜீவ சரி ஜீவத்தை ஆதாம்லேருந்து 2 முழுவதுக்கு கொடுக்கும்போது தான் கத்துடைய வசமே. அங்கே தான் பாவத்துக்கு பரிகாரம், அசுத்தாவில் பசுத்தாவில் அசுர வேகத்தில் ஆசீர்வாத ஐஸ்வர்ய சுக பலம் ஜீவன் எல்லாமே வருது. இயேசு சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஆதாம்லேருந்து 2வது முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாம ஜீவன் அதான் மூடி தெக்கலாஸ்டா. அப்போ நம்முடைய துவக்கம் ஆதாம்லேருந்து, ஒவ்வொரு மனுஷனுடைய துவக்கம் ஆதாம்லேருந்து 2வது உயிர் தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாதான் பூர்ணமா பாவம்ட்டு மனது விடுதலையாகி பசுத்தாய் வந்து விடுதலை ஆக்கப்பட முடியும். அதனால்தான் நம்ம துவக்கத்தையும் எண்டு விட்டு இடையிலே பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது இல்லை. ஏன் உன்னோட முடியலைங்க. நீ உன் துவக்கம் ஆதாம்னு துணிக்கு 2வது வரைக்கும் போகுது. அதனால்தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் இயேசு சுச்சிவன் பரிபூர்ண ஜீவன பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் பாவமே நிவர்த்தி ஆகும். தெரிஞ்சுக்கோ இதெல்லாம். அதனால என் செய்தியை கேளுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மாபெரும் வெளிப்படுத்துறது இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்களா என்னன்னு தெரியும். இப்படிதான் சத்தியம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிற சத்தியம். சொல்லாத சத்தியமே ஏகப்பட்ட 2000க்கு அதிகமான வீடியோஸ் போட்டுக்கிறேன். கேட்டீங்கன்னா மாபெரும் வெளிப்பாடு பெற்றுக்கொள்வீங்க. அப்போ சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே வடித்து இருதிரத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை பாவம்ட்டு மரணம் தான் பகை. அப்படி பகையில தான் மனுஷன் பிறந்துக்கிறான். ஆனாதான் நியாயத்திற்கு வந்தீனே கல்லடி வந்தீனே வாய்நாளெல்லாம் வருது. வியாதி வறுமை தரித்திரம் உணவு பிரச்சனை போராட்டம் இன்னைக்கு கூட வருது. இப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கும் போது உங்க குடும்பத்தில் எல்லார் மூலம் பிரச்சனை போராட்டம் அது வரத்தான் செய்யும். வண்டியா வருது. அது சிலுவையினாலே கொன்று, எதை பகையை கொன்று பிசாசிக்கு அழிக்கும்படி தேவகுமார் அதை ஜீவரத்தை இயேசு சாமட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு பகையை கொன்று அந்த நியாயப்பிரமாணத்தை ஒடித்து பட்டு நியாயம் திறக்கிறாங்க பாரு. ஏன் நேற்று ஆதாம் சேர்ந்த இருக்குதுங்க உனக்கு. அதனால தான் நியாயத்துக்கு அது நிறைவேறுது. அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம நன்மை தீமையில. யார் பார்த்தாலும் பார்க்கச்சின்னு சாப்பிச்சின்னு நிந்திச்சின்னு ஜூசின்னு கவலைப்பட்டு வெறுப்பச்சின்னு நியாயத்திற்கு பிசாசு நியாயத்தை இருக்கிற யாரும் தடுக்க முடியாதுங்க. கடவுளே காப்பாற்ற முடியாது. கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் இவ்வளவு செய்யும் போது தான் அந்த பகையை சிலுவையினாலே கொன்று இருதிரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷம் இயேசுவை பற்றிய செய்தி, சுவிசேஷம் நற்செய்தி, சுவிசேஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி. அது ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உழித்ததில் தான் சுவிசேஷம். துர்ச்செய்தி ஏதேன் தோட்டலா ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறனாலே ஆகவே அதுதான் துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்தி இருந்தால் எப்படி நியாயப்பிரமாணம் யாரை பார்த்தாலும் கல்லறி, யார் பார்த்து திருட கொல்ல, எந்த நேரத்தில் என்ன வருமோ, ஆபத்து வருமோ, விபத்து வருமோ, வறட்சி வடாந்திரம் என்னென்னோ வந்து பாரு உலகத்தில். அதனால ஆதாமின் தேவனுக்கு மரணத்துக்கு நேராக நியாயப்பிரமாணத்தின் மூலமா அவனுக்கு நியாயத்திற்கு வருது.
பாவத்தின் மூலமா சாபங்களும் பாவங்களும் நியாய தீர்ப்பு மூலமா வியாதிகள் வரும், நியாய தீர்ப்பு வருது. கிறிஸ்து மூலமா ரட்சிப்பது ஜீவ சரஞ்சீவ தேவி நீதிட்டு உயிர்த்தல பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உழைத்து விடுங்க. உன் மனைவியை நேசித்தா, உன் கணவனை நேசித்தா, உன் பிள்ளைகளை நேசித்தா, உன் பெற்றோர்களை நேசித்தா, என்னென்ன இயேசு நேசம் ஜீவ சரஞ்சீவ ரத்தம் அது சகல பாவத்தையும் சுத்திகரிக்கிறோம். கல் எல்லாம் கீழே போட்டுருவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. தேவதூதர் பசுத்தாவிலிருந்து காப்பாத்திடுவாரு. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் இன்னும் வார்த்தையில் நிறைந்து மிகுந்த கனி ஆசுவாத கனி. அதனால எப்படி எனில் அவர் தம்முடைய அவரே தமக்கு சமாதானக்காரராகி அவரே எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதினத்தாரி ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து. அந்த பாவம் மரணம் நடுச்சுவர் எரிகோ கோட்டை மாதிரி நிக்குது நமக்கு விரோதமா. அத துதியினால தோத்திரத்தினால எப்படி துதி பொருள் இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த நியாய பிரமாணத்தை அந்த பாவத்தை சாபத்தை மரணத்தை தரிசனத்தை பாதாளத்தை எல்லாத்தையும் நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒடித்து இருதரத்தார் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. கதாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கும் கதாவே. பெரிய காரியங்கள் செய்யும். பயப்படாத, கலங்காத, திகையா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுற. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாம கொடுக்க, இடைவிடாம கொடுக்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலாக்கும்படி இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை கொடுக்குறேன் கத்தாவே. அசுத்தாயில தோர்த்தரும் பசுத்தாயிருக்கு தேவதூரா பணிவிடை செய்கிட்டு கத்தாவே. சட்டத்திட்டங்கள் நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஜீவரத்தம் பிதாவாகி தேவன் ஆதாம் முழுத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலம் சோர்ந்து போகாம கொடுக்க, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலாக்குறேன் கத்தாவே. முழுத்து 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாம கொடுக்க, பாவம் மரத்து விடுதலாக பசுத்தாய் தேவதூரா பணிவிடை செய்ய மாபெரிய கொண்டு வரும்படி ஜபிக்க தாய். சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். அது பிதாவாகி ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள் உங்களுக்கு இடைவிடாம எக்காலம் கொடுக்கிறதா. அசுதாய் தோற்றம் பசுதாய் தேவத்தோட பணிவிடை செய்கிறதா. பெரிய காரியம் இயேசு நாமத்தை லோஜம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ், யூடியூப்ல போக ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரிவிக்கும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பிள்ளை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 27/3/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கேளுங்க. இந்த செய்தி மூலமா நீங்கள் ஆஸ்வதி உங்கள் கத்திரை கடன் பண்ணுங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் கூகுள் பே நம்பர் 7339586648. ஏசு மத்திய மார்க் எங்கும் சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லவில் அக்கப்பட்டு யாரும் வெளியில் வாய்க்கும். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே ரத்திபுருவாத கனலேக பெரும்பாலும் திரளான ஜனங்களுக்கு தன்னுடைய ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் 3 விதத்துக்கு சட்டத்திட்டங்களாய நியாய பிரமாணத்தை ஒடித்து பகை சிலிவினால் கொண்டு அவர் தேவனோடு ஒப்புருவாக்கினார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யுங்கள். கடைசி நாள் லேப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்திரங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விரும்பினாலே என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களோட இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஷேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.